கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே 2 புதுமைகளை நாம் பார்க்கின்றோம். ஒரு புதுமை ஆண்டவருடைய வேண்டுதல் இல்லாமல் நடக்கின்ற ஒன்று, ஆனால் ஆண்டவர் அதை அறிந்து எல்லோருக்கும் தெரிவிக்கின்றார். இன்னொரு புதுமை ஆண்டவரிடம் வேண்டி பெற்றுக்கொண்ட நலனாக இருக்கிறது, அதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கின்றார். இந்த நிகழ்விலே வரக்கூடிய இந்த 2 புதுமைகளின் அடிப்படையிலே நாம் ஒரு முக்கியமான செய்தியை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். யாயிர் என்ற செபக்கூட தலைவன், அவன் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்றான். எனவே தான் அந்த யாயிர் ஆண்டவருடைய காலிலே விழுந்து அவரிடம் வேண்டுகிறார். அவருடைய வேண்டுதல், அவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது பாருங்கள். என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீ வந்து அவள் மீது உம் கைகளை வைத்து வேண்டினால் அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள். நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தாலும், நீர் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும், உம்முடைய கைகளை அவள் மேல் வைக்க வேண்டும், அப்பொழுது என்னுடைய மகள் குணமாவாள் என்று அவர் சொல்கின்றார். இதுதான் அவருடைய வேண்டுதல். இந்த வேண்டுதலை இன்னொரு வேண்டுதலோடு நாம் தொடர்புபடுத்தி ஒப்புமைப்படுத்தி ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அது என்ன என்று சொன்னால், 101 தலைவன். 101 தலைவன் ஆண்டவரிடம் வேடுகின்றான், என்னுடைய ஊழியன் பையன் நலமாயில்லை, அவனை நீர் குணப்படுத்த வேண்டும் என்று சொன்னதும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் வீட்டிற்கு வருகிறேன், வந்து குணமாக்குகின்றேன், வேண்டாம், என்னுடைய வீட்டிற்கு நீர் வர நான் தகுதியற்றவன் என்று அவன் சொல்கிறான். ஆனால் இங்கே யாயிர் என்ன சொல்கின்றான் பாருங்கள், என்னுடைய வீட்டிற்கு நீங்கள் வந்து, இரண்டாவது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது எவ்வளவு தூரமாக எவ்வளவு காலமாக இருந்தாலும் அது உடனடியாக அது நடக்கும் என்று தன்னுடைய நம்பிக்கையை 101 தலைவன் வெளிப்படுத்துகிறான். ஆனால் யாயிர் என்ன சொல்கிறான் பாருங்கள், நீர் வந்து உம்முடைய கரங்களை அவள் மேல் வைக்க வேண்டும், கரங்களை வைத்தால் குணமாவாள் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, 101 தலைவன் என்பவன் ஆண்டவர் இயேசுவினுடைய இனத்தை சார்ந்தவன் அல்ல. ஆனால் இந்த யாயிர் செபக்கூட தலைவன், ஒரு நல்ல யூதன். எனவே யாருடைய விசுவாசம் பெரிது? இருவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் யாருடைய நம்பிக்கை எப்படி பெரிதாக இருக்கிறது என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், இந்த 12 ஆண்டுகளாய் துன்பப்பட்ட ஒரு பெண், அந்த நோயை குணமாக்க எவ்வளவோ செலவழிக்கின்றார், எதையும் செய்கின்றார், ஆனால் அது குணமாகவில்லை. இறுதியாக அவர் என்ன செய்கின்றார்? ஆண்டவர் இயேசுவிடம் வருகின்றார். ஆனால் இயேசுவிடம் வந்து வேண்டவில்லை, கேட்கவில்லை, இயேசு இதை செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கவில்லை. மாறாக தன்னுடைய நம்பிக்கை மட்டுமே மூலதனமாக வைத்து, அந்த நம்பிக்கையினுடைய உச்சகட்டமாக பாருங்கள், ஆண்டவரை தொடுவதற்கு கூட நான் தகுதியற்றவன், காரணம் யாரை தொட்டாலும் தீட்டு என்கின்றார்களே, எனவே ஆண்டவரை நான் தொடுவதற்கு தகுதியில்லாத ஒரு நபராக இருப்பதனால் அவர் அணிந்திருக்கின்ற அந்த ஆடை, அந்த ஆடையை கூட பிடிக்க நான் தகுதியில்லாத ஒரு பெண்ணாக இருக்கின்றேன், அந்த ஆடையினுடைய விளிம்பை தொட்டால் போதும் என்ற நிலையிலே அவள் அந்த நம்பிக்கையோடு அதை செய்கிறார். அந்த நம்பிக்கையினுடைய விளைவாக அவருக்கு உடனடியாக குணம் நலம் பெறுகின்றாள், அடைகின்றாள். ஆண்டவர் இயேசு என்ன சொல்கின்றார்? யார் என்னுடைய ஆடையை தொட்டது? கூட்டம் அவ்வளவு நெருக்கிறது, எல்லோரும் ஏறி விழுந்து ஆண்டவரிடம் வருகின்றார்கள். ஆண்டவருடைய ஆடை என்ன? அவரையே நெருக்கி வந்த ஒரு சூழலிலே என்னுடைய ஆடையை தொட்டது யார்? அந்த ஆடையை தொட்டது இந்த பெண்மணி என்று எல்லோருக்கும் தெரிய வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய நம்பிக்கையை எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி, மகளே, உன்னுடைய நம்பிக்கை குணமாக்கியது, நீ நலமாயிருக்கிறாய் என்று சொல்கின்றார். ஆனால் யாயிருடைய மகளையும் ஆண்டவர் குணப்படுத்தினார். ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக 3 பேரை மட்டும் தன்னோடு அழைத்து சென்றார். அந்த 3 பேருக்கும் என்ன கட்டளை இடுகின்றார்? தன்னுடைய பெற்றோர்களோடு சேர்ந்து அந்த யாயிர் மற்றும் அவருடைய மனைவி இருவரையும் சேர்த்து யாரிடமும் இதை சொல்லக்கூடாது என்று கண்டிப்பான கட்டளை இடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த பெண்மணியினுடைய விசுவாசத்தை எல்லோருக்கும் தெரியப்படுத்துகின்ற ஆண்டவர் இயேசு யாயிரனுடைய அந்த நம்பிக்கையை போற்றவில்லை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் தொந்தரவு செய்கிறீர்
என்று சொன்னபோதும் கூட ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நம்பிக்கையை மட்டும் விடாதே, நம்பிக்கையை மட்டும் நீர் விடாதே என்று சொல்கின்றார். அந்த நம்பிக்கை தான் அவனுக்கு நலம் அளித்தது. அவன் வேண்டுதலை கடவுள் செவிசாய்த்து கொடுத்தார். நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் வியக்கின்ற வகையில் இருக்கிறதா, அல்லது நம்முடைய வேண்டுதல் வெறும் ஒரு சாதாரணமான நிலையிலே இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய நம்பிக்கையை அதிகரிக்க ஆண்டவரிடம் வேண்டுவோம். ஆமென்.